Hello students, class 6 mathematics Olympiad workbook level problems பார்க்கலாம். Chapter 3 number play. So இதில் already 5 problems பார்த்திருக்கோம். இப்போ problem number 6. If each digit of a number must be unique and the digits must be 1, 5, 6, 9 and 8, then which of the following can be the number? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஈச் டிஜிட் ஆஃப் ஏ நம்பர், ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட ஒவ்வொரு டிஜிட்டும் எப்படி இருக்கணும், யூனிக்கு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். அந்த நம்பரை எதை வச்சு மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 நம்பர்ஸ் வச்சு தான் மேக் பண்ணணும். அப்போ 5 நம்பர்ஸ் இருக்குன்னா ஒரு 5 டிஜிட் நம்பர், ஒரு நம்பரும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி த நம்பர், அந்த நம்பர் எந்த நம்பராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், 1, 5, 6, 9, 8. ஓகேவா? அதாவது 15,698. இதில் பாருங்கள், இங்கே 1, 5 இருக்குது, இங்கேயும் 1, 5 இருக்குது, 6, 9, 8, 6, 9, 8. ஸோ இந்த நம்பர்ஸை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்ஸ் மஸ்ட் பி, இந்த நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும், இருக்குது, வேறு நம்பர் எதுவும் இல்லை. ஸோ நம்பர் என்னவும் ஆகலை, ரிப்பீட் ஆகும் இருக்குல்ல, ஆகலை. அப்போ இந்த ஆப்ஷன் ஏவாவும் இருக்கலாம். அடுத்து ஆப்ஷன் பி அண்ட் சியை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்கள், 65,198. ஓகேவா? ஸோ 65 இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் 65 இருக்குது. அடுத்து 198, 198, இந்த 5 டிஜிட்ஸை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நம்பராக கூட இருக்கலாம். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், 19,856. ஸோ 19,000, 19, இங்கே 19 இருக்குது, வந்துருச்சு. அடுத்து வந்து 856. ஸோ 856, நோ ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த 5 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ஏ, பி, சி இந்த 3 நம்பருமே கிரியேட் பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகுது, நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, ஆல் ஆஃப் திஸ். ஓகேவா? ஸோ இந்த கிவன் கண்டிஷனை இந்த 3 நம்பர்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நோ ரிப்பீட்டேஷனாக இருக்குது. இந்த 5 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸும் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து question number 7. If you start with the number 4321, 4,321, how many iteration of the Kapraekar process will it take to reach 6,174? நமக்கு என்ன தெரியும், கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் தான் 6174ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை இட்டரேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிவன் நம்பர் என்ன, ஸோ நம்ம செக் பண்ணலாமா? கிவன் நம்பர் 4321. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இல்லை ஃபஸ்ட் இட்டரேஷன்னு சொல்லலாம். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் இட்டரேஷன்னு சொல்லியிருக்காங்க, ஆர் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை என்ன பண்ணிக்கணும், அந்த நம்பரோட லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ இங்கே லார்ஜஸ்ட் நம்பராக தான் இருக்குது, என்னது, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். அப்போ 1, 2, 3, 4. ஸோ இது ரெண்டையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சப்ட்ராக்ஷன் போட்டுக்காங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. என்னது, 3087 நம்பர் வந்துருச்சு. அடுத்து செகண்ட் இட்டரேஷன், இதான் நம்மளோட நம்பர். ஓகேவா? 3087ன்றது நம்பர், இதோட லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னா என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும், 8730. அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு அசெண்டிங் ஆர்டர், அப்போ 0378. 0378னா 378 அப்படின்னு என்ன நம்பராக வந்துருச்சு, 3 டிஜிட் நம்பராக வந்துருச்சு. அது நோ ப்ராப்ளம். இந்த கிவன் நம்பரில் நம்ம லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் மேக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இது ரெண்டையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8352 இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் இட்டரேஷன். எத்தனை இட்டரேஷன் ஆப்ஷன் பாருங்கள், 2, 3, 4, 5. அப்போ இதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக என்னது, நம்ம கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்டை ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் இப்போ நம்பர். இப்போ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, ஸோ டிசெண்டிங் ஆர்டர் 8532, அசெண்டிங் ஆர்டர் 2358. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வந்துருச்சு, கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் 6174, 6174 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு நம்பர் 4321 இருந்ததுன்னா கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து
3 இட்டரேஷனில் கிடைக்குது, தேர்ட் இட்டரேஷனில் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் பி 3. ஓகேவா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் question number 8. What is the difference between smallest and second largest 4-digit palindrome number? So palindrome number na enna? First palindrome number na the number that reads the same forward and backward. ஒரு நம்பரை எக்ஸாம்பிள் 121 அப்படின்னு இப்படி ரீட் பண்ணாலும், ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும், பேக்வேர்டில் 121 அப்படின்னு ரீட் பண்ணாலும், ஃபார்வேர்டில் பண்ணாலும் பேக்வேர்டில் பண்ணாலும் நம்பர் வில் பி த சேம். ஓகேவா, சேம் நம்பராக தான் எப்படி இருக்கும் ரீட் பண்ணும்போது. ஓகே, அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் 4-digit பாலிண்ட்ரோம் நம்பர். ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் வந்து 1000. ஓகேவா, 1000 ரீட் பண்ணால் திருப்பி வந்து பாலிண்ட்ரோம் நம்பர் வராது. அப்போ ஸ்மாலஸ்ட் 4-digit பாலிண்ட்ரோம் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1001. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும் பேக்வேர்டில் ரீட் பண்ணாலும் 1001 தான். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் பாலிண்ட்ரோம் 4-digit நம்பர் 1001. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் 4-digit செகண்ட் லார்ஜஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் கண்டிஷன். நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் 4-digit பாலிண்ட்ரோம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாலிண்ட்ரோம் நம்பர் என்ன அப்படின்னா 9999. ஓகேவா, 9999. இது வந்து என்னது? லார்ஜஸ்ட் 4-digit பாலிண்ட்ரோம் நம்பர். பட் கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது? செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கும்போது இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 9998ன்னு வந்துடும். அடுத்து 9997. ஸோ ஃபார்வேர்டில் படிச்சுட்டு பேக்வேர்டில் படித்தா நமக்கு வராது, ரீட் பண்ணும்போது வராது. ஓகேவா, அடுத்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 9989. ஓகேவா, அப்போ இங்கே வந்து 9, இங்கே 9, இங்கே 98ன்னு வந்துடும். ஓகேவா, அடுத்து 9981. ஸோ அப்போ 9990s, 9980s, 9900, அடுத்து 70s அந்த லைனில் அப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தா இங்கே 2 9s இருக்கும், இங்கே சிங்கிள் 9 தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபார்வேர்டில் ரீட் பண்ணிவிட்டு பேக்வேர்டில் ரீட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வராது. அப்போ 100 நம்பர்ஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 9900 என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 9999. ஓகேவா, 9899. அதாவது 9900 இதுலேருந்து நம்ம கம்மி பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இந்த லைனில் ஃபுல்லாக 9900 சீரீஸில் வரல, அதனால 9800 சீரீஸ்க்குள்ளே என்ட்ராகிறோம். ஓகேவா, 9900 சீரீஸில் வரல, 9800 சீரீஸில் என்ட்ராகும்போது 9899. ஸோ நம்பர் லைனில் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. 9899. அடுத்து 9898. இதே மாதிரியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அடுத்து 10 நம்பரில் 9890. நெக்ஸ்ட் நம்பர் 9889 வந்துருமா? ஸோ இந்த 9900 சீரீஸ்க்குள்ளே நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் 4-digit பாலிண்ட்ரோம் நம்பர் வரல. அப்போ 9800 சீரீஸ்க்குள்ளே என்ட்ராகிறோம். ஸோ அப்போ ரிவர்ஸில் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 9889 இந்த நம்பர் வந்து ரீட் பண்ணும்போது ஃபார்வேர்டாகவும் பேக்வேர்டாகவும் ரீட் பண்ணும்போது பாலிண்ட்ரோம் நம்பராக வருது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் பாலிண்ட்ரோம் நம்பர்
9889. ஓகே, ஸோ கொஷினில் வந்து இந்த நம்பரையும் கேட்கல. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ், எந்த டூ, ஸ்மாலஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் 4-digit palindrome நம்பர். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் palindrome நம்பர் 9889 மைனஸ் ஸ்மாலஸ்ட் 4-digit palindrome நம்பர் 1001. இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், டிஃப்ரென்ஸ் வந்து 8888 இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இந்த கொஷின் போடணும்னா உங்களுக்கு palindrome நம்பர்னா என்னன்னு தரவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எந்த ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கங்க, 9900 சீரீஸில் வருதான்னு அந்த டென்ஸை செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அப்போ அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி சீரீஸ் 9800 சீரீஸில் லாஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Some numbers are marked on a number line below. Identify the missing numbers and find the sum of P and Q. ஸோ இதில் பாருங்கள், இந்த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைனில் ஃபஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் நோட் பண்ணல. இங்கே வந்து P, நம்ம அந்த P தான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Pக்கு அப்புறம் பாருங்கள் 2 நம்பர்ஸ் தெரியல. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 3250. நெக்ஸ்ட் நம்பர் வந்து Q, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 3450. ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் ஆஃப் P ப்ளஸ் Q, சம் ஆஃப் PQ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போனா P Q என்னன்னு தெரியணும். இது பாருங்கள், நம்பர் லைனில் இந்த நம்பர் 3250, இந்த நம்பர் 3450, நடுவில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 200. அப்போ நம்பர் லைனில் நமக்கு வந்து ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தானே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கும், 3350. ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்பருக்குமான உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100. அடுத்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 100. ஸோ அப்போ இதுலேருந்து 100 மைனஸ் பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு இப்போ நம்ம P ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ P ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3250, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3150 இல்லையா. இந்த நம்பர் வந்து 3150. அப்போ இந்த நம்பர் 3050. அப்போ வாட் இஸ் P? P இஸ் 3000ஓட எப்படி இருக்கணும், 100 கம்மியாக இருக்கணும். அப்போ 2950. ஓகே, ஸோ P வேல்யூ வந்து 2950, Q வேல்யூ 3350. அப்போ நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, 6300. ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6300. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் சி. ரைட், ஸோ நம்பர் லைனில் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் இல்லையா. அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். Next question, question number 10. Which of the following options shows the correct way to find the sum of all numbers in the given figure? So, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு which of the following option, இந்த ஆப்ஷனில் ஓகேவா, எந்த ஆப்ஷன் shows the correct way to find the sum of all the numbers in the given figuresன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் வந்து 25, 20, 25, 20, 25, 20 அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்பர் ஆஃப் 20 எத்தனை, நம்பர் ஆஃப் 25 எத்தனை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ட் வே எது அப்படின்னு இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் வேவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 425 இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த சர்க்கிளில் பாருங்கள் 25 இருக்குது, பட் 2 20 இருக்குது. அடுத்த சர்க்கிள்லேயும் 25 20 இருக்குது. அதுக்கு அடுத்த சர்க்கிளில் வெறும் 25 தான் இருக்குது. ஸோ அப்போ ஹவு மெனி 25s அப்படின்னு கவுண்ட் பண்ணோன்னா 4. 25 உள்ள சர்க்கிளை மட்டும் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறேன். 4, இது
8 இது 12 ஓகேவா அப்போ 4 உள்ளது வந்து எத்தனை இருக்குன்னா 25 வந்து 12 அப்புறம் இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து 2 25 தான் இருக்குல்ல அப்போ 12ஓட ஆட் பண்ணும்போது 14 16 18 இது 20 ஓகேவா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 25 எத்தனை இருக்குது அப்படின்னா 20 இருக்குது ஓகேவா அடுத்து நம்ம என்ன கவுண்ட் பண்ணணும் டோட்டல் நம்பர் ஆஃப் 20s டோட்டல் நம்பர் ஆஃப் 20s எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் இதில் பாருங்கள் இந்த ஒரு சர்க்கிள் சில சர்க்கிள் எல்லாம் 20ஸே இல்லை அப்போ 20ஸை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் 2 4 6 8 8 தான் இருக்குது ஓகேவா அப்போ என்னவே இது என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் இன் த கிவன் ஃபிகர் எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணுறதுக்கான கரெக்ட் வே அப்போ 25 20 டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 20 8 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம் 25 into 20 plus 20 into 8 option B 25 into 20 plus 20 into 8 option B is a correct answer okay ஸோ இப்போ 10 ப்ராப்ளம்ஸ் 6 to 10 வரையும் பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளத்தோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா தியரி படிக்கிற மாதிரி அப்படியே கண்ணால் பார்த்துட்டே படிக்காதீங்க ரஃப் நோட்டு பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம் பாய்